ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நாட்டுக்கோழி ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் வந்து கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி இதை வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு ஒரு 4 பல், சோம்பு, சீரகம் இதை வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து எடுத்துட்டு இந்த உரலை வந்து இடிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக. அதை தான் இப்போ வந்து செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்காக தான், அதனால் வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இடித்தா போதும். நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சின்ன வெங்காயம் பல்லேரியும் போட்டிருக்கிறேன். இதை வந்து தனியாக கொஞ்சம் இடிச்சிடலாம். சின்ன வெங்காயம் பல்லேரி வெங்காயம் 2 சேர்ந்து தான் இப்போ இடிச்சிட்ருக்குறோம். இடிச்சிட்டு 1 2 இடித்தா போதும். நம்ம அரிஞ்சு போடுறத விட இதை மாதிரி 1 2 இடித்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பூரா எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் 4 பேர், அதனால் வந்து 4 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம், இது எல்லாமே வந்து மிளகு, இது எல்லாமே வந்து 6 பொருள். இது எல்லாமே வந்து தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவாக எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால வந்து நம்ம குக்கரில் வச்சு கொஞ்சம் விசில் விட்டால் தான் சீக்கிரமாக வேகும். அதனால் நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன். நாட்டுக்கோழிக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துவாங்க. வீட்டில் வந்து நல்லெண்ணெய் இல்லை, அதனால் வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சு, அதையும் வந்து சேர்த்திட்டேன். தாளிப்பு பார்த்திங்கன்னா 2 கிராம்பு 2 பட்டை, அவ்வளோதாங்க. அதை போட்டு நம்ம தாளிக்கணும். கிராம்பெல்லாம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் வாசம் வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு இடித்து வச்சுருப்போம்ல சீரகம், சோம்பு, பூண்டு, அதையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம போட்டு வணக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பல்லேரி 2 போட்டு நம்ம இடித்து வச்சுருப்போம்ல, அந்த சீரகம், சோம்பு, பூண்டு நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பல்லேரி வெங்காயம் இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் எண்ணெயில் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 4 தலையை போட்டு அதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா சிக்கனை வந்து மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். கழுவி வச்ச சிக்கன் பீஸை நம்ம குக்கரில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து எண்ணெயில் வந்து சிக்கன் வந்து தண்ணி வர வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுட்டு நல்லா வேக விட்டுறலாம். நம்ம இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு 2 சேர்ந்து நம்ம வந்து சிக்கனில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நாட்டுக்கோழிக்கு அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், வாசம் நல்லா இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி தான் வந்து வாங்கியிருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மல்லித்தூள் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கனில் வந்து மல்லித்தூள், வரமிளகாத்தூள் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா அதுதான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். அதையும் சேர்ந்து ஒரு பெரட்டி விட்டுறலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்ச சாந்து எல்லாத்தையும் குக்கரில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டோன்னே ஒரு 2, 3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு அப்படிங்கிறதுனால எலும்பெல்லாம் வந்து ஹார்டாகவே இருக்கும். அதனால் வந்து நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 5 விசில் விட்டு நிறுத்திடலாம். குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ செமையா வந்திருக்குது. ரொம்ப லிக்யூடாக இல்லாமல், ரொம்ப வந்து கிரேவி மாதிரி இல்லாமல், பெசஞ்சு சாப்பிடக்கூடிய ஸ்டேஜுக்கு நாட்டுக்கோழி குழம்பு நேற்று வந்து நான் வச்சுருந்தேன். ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அருமையான டேஸ்ட்டு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு, அப்படியே நம்ம அடுத்தது சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோ டேஸ்டி சாப்பிட்டப்ப நேத்து. நாங்க வந்து அடிக்கடி ஃப்ராய்லர் செய்யறதுனால, நாட்டுக்கோழியே நான் வந்து கொஞ்ச நாளா மறந்துட்டேன். அதனால வந்து சரி நேத்து கம்பல் பண்ணி வீட்ல செஞ்சே ஆகணும்னு ஒரு ரீசன்னால செஞ்சா, அவ்வளோ செமையா வந்துருந்துச்சுங்க. எனக்கே ஆச்சரியமா போச்சு. டேஸ்ட்டு செம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5ஏ 5 விசில் தான். நல்லா பூ மாரி வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க நாங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.